வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சமத்துவராணி அம்மா அவர்கள் கோவை மாநகரில் வசித்து வருகின்றார்கள். 13 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். அம்மா அவர்கள் மனவளக்கலை யோகாவிலே டிப்ளமோ MA பட்டம் பெற்றுள்ளார்கள். ஹோம் சயின்ஸ் மற்றும் MSc அப்ளைட் சைக்காலஜியும் முடித்துள்ளார்கள். KPR மில்லில் பணிபுரிபவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகளை அளித்து வருகின்றார்கள். மேலும் அம்மா அவர்கள் தைராய்டு, ஆர்த்தரைட்டிஸ், டயபெட்டிக் நோயாளிகளுக்கு யோகா தெரப்பியும் அளித்து வருகின்றார்கள். வெயிட் லாஸுக்கும் தெரப்பி அளித்து வருகின்றார்கள். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மோட்டிவேஷன் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில் கவுன்சிலராக பணியாற்றி வருகின்றார்கள். 2017ஆம் ஆண்டு சிறந்த ஆசிரியர் விருது வேதாத்திரிய மனவளக்கலையில் பெற்றுள்ளார்கள். ஜூம் இணையம் வாயிலாக வேதாத்திரிய சிறப்பு சிந்தனை உரைகளையும் மிகச் சிறப்பாக தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி சமத்துவராணி அம்மா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று, அளவோடு இருப்பதே அளவில்லா மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னை, தந்தை மற்றும் குரு அவர்களின் பொற்பாதங்களை பணிவோடு வணங்கி இன்றைய சிந்தனையை தொடங்கு. அனைவருக்கும் என் மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு அளவோடு இருப்பதே அளவில்லா மகிழ்ச்சி. மகரிஷியின் கவிதையோடு. தேவையின் அடிப்படையில் சேருகின்ற எண்ணம் தன் தேவையினை முடிக்க அளவு முறை அறிவு வேண்டும். தேவையின் சீர்மையிலே சிந்தனை உயர்வடையும், தேவையின் நிறைவினிலே மகிழ்ந்திடுவோம் மகிழ்வு. அருமையான கவிதை. இப்போ எனக்கு முன்னாடி கவிதையும் அதனுடைய விளக்கத்தையும் சொன்ன சகோதரி அவர்கள் எப்படி கவிதையை தேடி பிடிச்சாங்கன்னு தெரியல. நானும் இந்த கவிதையை தேடினேன். எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கலைங்கிறதுனால இந்த கவிதை எனக்கு கிடைக்கல. நான் இன்னைக்கு பேச வந்த விளக்கத்துக்கு தேவையான ஆப்டான கவிதைய சகோதரி அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய தலைப்பு அளவோடு இருப்பதே அளவில்லா மகிழ்ச்சின்னு நம்ம எடுத்துக்கோம். சரி, இப்போ முதல்ல நம்ம இதை பிரிச்சுக்கலாம். முதல்ல மகிழ்ச்சி அப்படின்னா என்ன? இப்போ நம்ம மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்கிறோம். இது யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லோருமே நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடித்தான் வாழ்க்கையை நடத்திட்டு. ஏன் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, நாம் போட்டிகள் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி போட்டிகளுக்குள்ளே மகிழ்ச்சியை தேடுறது, அதை அடைகிறது, அதை உணர்வது, அதை ரசிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியை தேடித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம். சரிதான், மகிழ்ச்சி எப்படித்தாங்க இருக்கும்? அது எங்க கிடைக்கும்? அது தெரிஞ்சாதானங்க அந்த மகிழ்ச்சியை நம்ம ரசிக்க முடியும், அதை உணர முடியும். இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு நம்ம பல்வேறு சொற்களை நம்ம உபயோகப்படுத்தியிருப்போம். களிப்பு, ஆனந்தம், சந்தோஷம், உவகை, இன்பம், இப்படி. ஆனா தமிழ் அறிஞர்கள் இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறதாக சொல்றாங்கங்க. அதாவது களிப்பு அப்படிங்கிறது உடலின் மூலமாக உடலுக்கு வருவதாம். எப்படி? உடலின் மூலமாக உடலுக்கு வருவதாம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனதின் மூலமாக மனதிற்கு வருகிறது. இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த உடலின் மனதின் மூலமாக ஆன்மாவிற்கு கிடைக்கிறது, அதாவது உயிருக்கு கிடைக்கிறது. இதுல அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி ரெண்டுமே ஒரே அர்த்தமாக தான் அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம இங்க மகிழ்ச்சியை பத்தி தான் முதல்ல சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மகிழ்ச்சி என்பது மனதிற்கு, சரியா, மனதின் மூலமாக கிடைப்பது மகிழ்ச்சின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மகிழ்ச்சியை நாம் உணரணும்னா மனதை கொண்டுதானே உணரணும்.
அப்ப தேடணும்னா மனதை கொண்டுதானே தேடணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, எத்தனைதான் தேடினாலும் காக்கைக்கு வாயில் பற்கள் இல்லை. தேடினாலும் வாயில பற்கள் காக்கைக்கு கிடைக்காது. அது போல நாம் மகிழ்ச்சியை வெளியில தேடினா வெளியில இல்லைங்க. பைபிள் சொல்லுதுங்க, சொர்க்கத்தின் சாம்ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுது. அதே போல கீதை என்ன சொல்லுதுன்னா, சந்தோஷம் இருப்பது உங்களுக்குள்ளே. அப்போ எது உள்ள இருக்கிறதோ அதுதானே நமக்கு வெளியில வரும். ஆனா நம்ம மகிழ்ச்சியை எங்க எப்படி தேடிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி தேடிட்டு இருக்கோம்? அதாவது எப்படி தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கலாம். எதுல எல்லாம் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம் மற்றவர்களை போல இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் மற்றவர்களை போல இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். சரியா? எதுல? கல்வியில, தொழில்ல, வசதியில, இருப்பிடத்துல, அழகுல, ஆரோக்கியத்துல, நட்புல, சொல்லிட்டே போகலாம். இப்படி மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து கொண்டு அப்படி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். சரிங்களா? இரண்டாவதாக, நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேங்க, இதை அடையணும், இதை அடைந்தால் அந்த நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன் இல்லையா, அந்த குறிக்கோள் நிறைவேறினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். மூன்றாவதாக, நம்மை சுற்றி எல்லாருமே நல்லவங்களாவே இருந்தா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நாலாவது, நான் சொன்னதை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஐந்தாவதாக, நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் இப்ப 5 தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். சரி, இப்ப இந்த 5 நம்ம சொன்னோம் இல்லையா, இதுல நம்ம எதுல தேடுறோம் அப்படின்னா, இந்த மகிழ்ச்சியை ஒரு பொருளிலோ, பெரும்பாலும் ஒரு பொருளிலோ, ஒரு பொருள் சார்ந்தவற்றிலோ, இல்லது சூழ்நிலை சார்ந்தவற்றிலோ, இல்லது உறவுகள் சார்ந்தவற்றிலோ மகிழ்ச்சிக்கான காரணங்களாக இருக்க முடியும் என்று நாம் அங்கு தேடிக்கொண்டே இருக்கு. இதற்கு பெயர் மகிழ்ச்சி கூட இல்லைங்க, இதற்கு பெயர் உவகை அப்படிங்கிறாங்க. உவகை அப்படின்னா என்னன்னா, குறைவான மகிழ்ச்சியா. இப்போ உண்மையான மகிழ்ச்சி எதுங்க? அதை எப்படி நம்ம உணர முடியும்? எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இதற்கும் தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்கங்க, உண்மையிலேயே ஒரு 3 பிரிவினர் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களாமா. யாருன்னா, மற்றவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டுறாதீங்க, அடுத்து சொல்றேன். மற்றவர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிக்கிறோமாமா. சரிங்களா? ஒரு நல்ல தாயின் அரவணைப்பில் உள்ள குழந்தை. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஒரு அரவணைப்பு இருக்கிறப்போ அந்த அன்புல அது மகிழ்ச்சியாக இருக்குது. இரண்டாவது, நல்ல பொறுப்பான அன்பான கணவனின் அரவணைப்பில் குறையில்லாமல் வாழும் நல்ல அன்புள்ள மனைவி. இதுக்கு எத்தனைங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்குமா? நல்ல பொறுப்பான அன்பான கணவனின் அரவணைப்பில் குறையில்லாமல் வாழணுமா. ஆனா அந்த மனைவிக்கும் நல்ல அன்பு இருக்கணும். நல்ல அன்புள்ள மனைவி, இவங்க என்னது மகிழ்ச்சியாக வாழ்றாங்களாம். மூன்றாவதாக ஞானிகள். இந்த 3 பிரிவினர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதாக சொல்றாங்க. ஆனா நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னொரு கேட்டகரியை சேர்த்துக்கலாம். நான் சேர்த்திருக்கிறேங்க. என்னன்னா, மனநலம் பாதித்தவர்கள். நம்ம பாக்குறோம், நீங்க அடிச்சாலும் சிரிப்பாங்க, திட்டினாலும் சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு துன்பம் என்பதை வெளிப்படுத்த தெரியாதுங்க, மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்த தெரியாது. சிரிப்பாங்க, எதை எடுத்தாலும் சிரிப்பாங்க. சரிங்களா? அப்போ இதுல நாம எந்த கேட்டகரி அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்கிறோம்னு சொல்லிட்டோம். இந்த 4ல எந்த கேட்டகரினா, இந்த 4ம் கலந்த கலவை தாங்க. நம்ம எல்லாம் செய்த கலவையாக நம்ம இருக்கிறோம். இந்த மேல சொன்ன இந்த 4 கேட்டகரி சொன்னோம்ல, இவங்கெல்லாம் மகிழ்ச்சியை வெளியில தேடி அலைய வேண்டியது இல்லைங்க, பக்கத்திலேயே கிடைக்குது. நான் மட்டும் ஏங்க மகிழ்ச்சியற்ற நிலையில் எப்போதுமே தேடிக்கிட்டே இருக்கும். அப்பப்ப வருது போயிடுது, தேட ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் சிந்திப்போமா? மகிழ்ச்சி கூட்டல் இல்லாத நிலை நம்ம இருக்கிறோம். மகிழ்ச்சி கூட்டல் இல்லாத நிலை. இந்த இல்லாத நிலையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், என்ன இருக்கும்? மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும்? அங்க மகிழ்ச்சி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இல்லாத நிலையிலிருந்து விடுபட்டு விட்டால் நமக்கு கிடைப்பது மகிழ்ச்சி. எங்கெங்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லைங்கிறத இப்போ ஒரு கணக்கு போட்டு பார்ப்போமா? ஒரு பட்டியல் போடுவோம்.
அதாவது நம்மை வைத்து யாரோ ஒருத்தர் லாபம் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா லாபம் மட்டும் யாருக்கு போகுதுங்க? யாரோ ஒருத்தருக்கு போயிருது. சரிங்களா? மற்றவர்களுடைய செய்யும் செயல் நமக்கு கடுப்பை தர்ற போது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. மற்றவர்கள் செய்யும் செயல் எனக்கு கடுப்பை தரும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இல்லை. நம்முடன் பயணிப்பவர்கள், நம்முடன் கூடவே வாழ்க்கையில் பயணிப்பவர்கள் நேர்மை அற்றவர்களாக இருக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. எப்பொழுதுமே நம்மை காயப்படுத்தும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நம் மீது பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இல்லை. சரி, இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, புறம் நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது அகத்தில் நமக்கு மகிழ்ச்சி இல்லை. புறம் நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது அகம் நமக்கு மகிழ்ச்சியாக இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம்னு சொன்னோம்னா யோசிப்போம், கடைசி வரைக்கும் யோசித்து கொண்டே இருப்போம். மகிழ்ச்சிக்கு பக்கத்துல கூட போக மாட்டோம். யோசிக்காமல் இவற்றை கடந்து செல்ல முயல வேண்டும். யோசிக்காமல் இவற்றையெல்லாம் நாம் கடந்து செல்ல முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்யறது சரியா தப்பா யோசிக்க வேண்டியது இல்லை. இப்படி யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனமானது பலவீனப்படும். இதில் ஏதாவது மாற்றம் உண்டாகுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. மாறாதுதான். ஆனா என்னால ஏத்துக்க முடியலையே. தெரியும் எனக்கு மற்றவர்கள் அதை மாற்ற முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னால எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லையே. சரிங்க, இதை வச்சுக்கலாம். சரி, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செயல் செய்வோம் யோசிச்சு பாருங்க. ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா பேசாம இருக்க மாட்டோம். அதற்கு எதிர்வினையாற்றும். அதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து எதிர்வினையாற்ற போவோம். அப்ப என்ன நடக்குங்க? மகிழ்ச்சி இல்லாதலே. நமக்கு உள்ளேயும் மகிழ்ச்சி இல்லை, நமக்கு வெளியேயும் மகிழ்ச்சி இல்லை. அது நம்மை சுற்றியும் நமக்கு உள்ளேயும் துன்பத்தை கொண்டு வந்து விடும். இந்த தனி மனித துன்பம் என்பது ஒரு சமுதாய துன்பமாக மாறிவிடும். மகரிஷி ஒரு கவிதையில சொல்றாங்க, கருவமைப்பில் மிகச்சிறந்த கருத்துயர்ந்த கலைகள் பலவும் கற்ற மனிதர் வாழ்வில் பெருகி வரும் இன்பங்கள் எவ்விதத்தும் பிழையாகா. மனிதரிடை மனிதன் காணும் அருவருப்பு, பகை, உயர்வு தாழ்வு பேதம் அறியாமை எனும் ஓட்டை வழி போகாத ஒரு புதிய சமுதாயம் அமைத்து கொண்டு உலக மக்கள் ஒன்று கூடி இன்பம் காண்போம் அப்படிங்கிறார். இதுல என்ன சொல்றாங்க மகரிஷி? எல்லாமே உங்களுக்கு துன்பம் வருதுன்னா இத்தனையும் பண்ணிட்டு துன்பம் வராம என்ன செய்யும்? நமக்காக என்ன சொல்றாங்க? இந்த ஓட்டையில எல்லாம் போயிடாம ஒரு புதுசா ஒரு சமுதாயம் உருவாக்கி கொண்டு எல்லாருமே இன்பமாக வாழலாம் இல்ல அப்படின்னு கவிதையில சொல்றாங்க. அப்போ சமுதாயம் என்பது மாசு அடைந்திருப்பதற்கு காரணம் எது? யோசிச்சு பார்த்தோம்னா மனித மாசு. தனி மனித மாசுதான் ஒரு சமுதாயத்தை மாசு அடைந்திருப்பதாக மாற்றிவிட்டது. சூழ்நிலை முழுவதையுமோ அல்லது நம்மை சுற்றியுள்ள மக்களையோ நல்லதாக மாற்ற வேண்டும் என்பது அவசியம் இல்லாதது. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுப்போங்க. ஒண்ணு நம்மை சுத்தம் பண்ண போறோமா, இல்ல இந்த உலகத்தை சுத்தம் பண்ண போறோமா? யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்மை சுத்தம் செய்யறதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நாமளாக இருக்கணுங்க. நம்மளுக்குள்ள வேற ஒருத்தரை உருவாக்கி உள்ள வச்சுக்கிட்டு நான் சுத்தம் செய்யணும்னா யாரை சுத்தம் பண்ண முடியும்? இன்னொருத்தரை சுத்தம் பண்ண முடியும். அது நம்மளால முடியுமா? அப்போ நம்மை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நாம வாழ பழக வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல வச்சு. சரிங்களா? அப்போ நாம பழகணும், நம்மளை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல மகரிஷி சொல்லுவாங்க, உங்களுடைய எண்ணத்தை சரி பண்ணுங்க, எல்லாமே சரியா போகும். அதாவது நம் எண்ணத்தில் ஒழுங்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் பேசும் வார்த்தையில் உண்மை இருக்கும், நாம் செய்யும் செயலில் நமக்கு திருப்தி இருக்கும், செயலையும் நாம் விருப்பத்தோடு நம்ம செய்வோம். மொத்தத்தில் நம்மளுடைய எண்ணம் சொல் செயலில் யதார்த்தமும் எளிமையும் மகிழ்ச்சியும் உண்மையும் இருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் எண்ணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விண்ணிலும் மண்ணிலும் வியாபகமான நீ எண்ணத்தில் நிறைந்திடு, செய்கையில் சிறந்திடுன்றாங்க. என்னுடைய எண்ணத்துலதான் கடவுள் இருக்கணும். சரிங்களா? அப்போ எண்ணம் சொல் செயலில் எழும் விளைவு அறிந்திடு, உண்மையில் இன்பமே உண்டனில் அதுதான் ஒழுக்கம்ங்கிறாங்க நம்மளுடைய குரு. சரிங்களா? அப்போ நாம் பேசும் வார்த்தைகள் யாரும் புண்படக்கூடாது.
நமக்கு அதனால் நாம் பேசும் வார்த்தைகளால் தீய விளைவுகள் யாருக்குமே வந்துடக்கூடாது. அது பயனற்ற சொற்களாகவும் இருக்கக்கூடாது. நல்லதையே செய்யும் சொற்களை நம்ம பயன்படுத்தணும். அதுதான் ஒரு திருக்குறள்ல சொல்றாங்க, அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். நாம் நினைக்கும் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் விளையும் நன்மை தீமைகளை நாம் கவனிக்க வேண்டும். மகிழ்ச்சி கிடைக்கிறதா இல்லையா என்று யோசித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. ஒரு இடத்துல நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியையும் சோகத்தையும் வச்சிருக்கிறாங்க. நம்ம எதை தேர்ந்தெடுப்போங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமைதியையும் பொறாமையும் வச்சிருக்கிறாங்க. நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிப்போங்க. நமக்கு ஒரு தீய எண்ணமோ இல்ல வார்த்தைகளில் ஒரு சறுக்கலோ அல்லது செயலில் ஒரு அதிருப்தியோ வருது அப்படின்னு சொன்னா நம் உடலும் மனதும் பாதித்திருக்கும் பொழுது மட்டுமே அது வரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு தீய எண்ணம் வருது, யாரோ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு தீய எண்ணம் வருதுன்னு பார்த்தா அப்ப நம்ம இங்க நல்லா இல்ல. அப்ப நம்மளுடைய மனம் இங்க பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதே போலதான் நம்மளுக்குள்ள ஏது சரியில்லைன்னாதான் நாம் வெளியில ஒரு தீய விஷயங்களை நாம் வெளியில நம்ம உபயோகப்படுத்துவோம். சரிங்களா? அப்போ அந்த மனதை செம்மைப்படுத்தும் பொழுது இந்த நேர்மறை எண்ணங்களும் அதனால் பின் விளைவுகள் மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். எவ்வளவுதான் பயிற்சியில நம்ம இருந்தாலும் எப்பொழுதுமே நமக்கு நேர்மறை எண்ணங்களே வருமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எவ்வளவுதான் நல்லா பயிற்சியில இருக்கும், நமக்கு நேர்மறை எண்ணங்களே வருமா? வராது. அப்போ எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அனுபவிச்ச பிறகுதானே நமக்கு தெரியுது. நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா, துன்பத்துல இருந்துதான் நம்ம ரொம்ப பாடங்களை கத்துக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ இங்க எது சரி எது தப்பு அப்படின்னு நம்ம யாரையும் ப்ரூவ் பண்றதுக்காக இங்க வரல. நான் மகிழ்ச்சியாக வாழ விரும்புறேன். சரிங்களா? இதுதான் என்னுடைய இயற்கை, நான் அதற்காக தான் பிறந்திருக்கேன். அப்ப யாரும் துன்பத்தை விரும்புறது இல்லை. அப்ப நான் நமக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை நான் தவிர்த்தாலே போதுமே, எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமே. அப்போ இன்பம் இயற்கையிலே நிகழ்ச்சி எல்லாம் கணித்து பார்க்க இன்ப துன்பம் அன்றி வேறுண்டோ, செயற்கையிலே பயிற்சியினால் துன்பம் தீர்க்கும் செயலை விட சிறந்ததுண்டோ மனிதருக்குங்கிறாங்க மகிழ்ச்சி. இன்ப துன்பம் ரெண்டு தான் இருக்கு. நமக்கு துன்பம் அதிகமாக வருதுன்னா அந்த துன்பத்தை தவிர்க்கக்கூடிய செயல்களை நாம் செய்யும் பொழுது அங்கே நமக்கு என்ன வருதுங்க? அந்த செயல்களை நாம் தவிர்க்கும் பொழுது நாம் இன்பத்தை நாம் பண்ணலாம். அப்போ நாம வாழும் பொழுதுதான் நமக்கு முழுமையும் திருப்தியும் நமக்கு கிடைக்கிறது. நாம வாழும் பொழுதுதான் நமக்கு அந்த முழுமை நமக்கு கிடைக்கிறது. நான் ஒரு அறிவாளியாக, நான் ஒரு பணக்காரனாக, நான் ஒரு தொழில் அதிபராக, நான் ஒரு வெற்றி பெற்றவனாக இருப்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட பலம். அது இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அது என்னுடைய தனிப்பட்ட பலம். அனைவருக்குமே அது இருக்கும். அதே நேரத்தில் சூழ்நிலையை பொறுத்து நாம் நம் வாழ்க்கையில் எதையாவது அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும். அது ஒரு பொருளாக கூட இருக்கலாம், லாபமாக கூட இருக்கலாம், இல்ல அது நஷ்டமாகவே கூட இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளே நான் முழுமையாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளியில எப்படி வேணா லாபம் நஷ்டம் எது வேணாலும் வரட்டும், நான் உள்ளுக்குள் முழுமையாக நான் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும். அங்குதான் எனக்கு சக்தியும் கிடைக்கும். அந்த சக்தி கிடைக்கிறப்போ அந்த உள்ளுக்குள் இருக்கும் முழுமை அப்படிங்கிறது நிரந்தரமான மகிழ்ச்சி என்பது நமக்கு தெரியும். அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை உணரும் பொழுது, மகிழ்ச்சியை நாம் உணரும் பொழுது, இல்ல அதை அடையும் பொழுதோ, இல்ல எதையோ ஒண்ணு அடையாத பொழுதோ, இப்ப மகிழ்ச்சி எங்க மனசுக்குள்ள இருக்குங்க, நிரந்தரமா இருக்கு. எனக்கு ஒண்ணு நான் வாங்குறேன், நான் நினைச்சது ஒரு குறிக்கோள் நான் அடையிறேன், இல்ல நான் அடையல அப்படிங்கிறப்போ அதனால் நான் களிப்பு அடையவோ இல்லை அதனால் எனக்கு மன துன்பம் வருவதற்கு அந்த பயம் வரும் இல்லையா, அந்த பயமோ இருக்காது. ஏன்னா நான் முழுமையாக இருக்கிறேன். எனக்கு தோல்வி வந்து விடுமோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்காது. அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ளே நம்மை இழந்தால்தான் வெளி இழப்புகள் நம்மை பாதிக்கும் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். உள்ளே நம்மை இழந்தால்தான் வெளி இழப்புகள் என்னை பாதிக்கும். அப்போ வெளிப்புற சந்தோஷத்திற்கு வெளியில் தேடி போக வேண்டும். உள்ளுக்குள் சந்தோஷத்தை நாம் உணர வேண்டுமானால் உள்ளுக்குள்ளே நாம் போக வேண்டும். இதற்கு ஒரு சின்ன ஒரு கதை, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கதை சொன்னாதான் எனக்கே புரியுங்க நான் நடத்துறது. சரிங்களா? ஒரு மரம் வெட்டும் தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அவன் பண்ற உழைப்பு அவனுக்கு ஒரு 2 நேர சாப்பாடே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ அவன் ஒரு துறவியை போய் பாக்குறான். இப்போ துறவி என்ன சொல்றாரு, நீ காட்டின் விளிம்பிலேயே நீ வேலை செஞ்சுட்டு இருக்காதப்பா,
கொஞ்சம் உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அந்த துறவி சொல்றதை கேட்டு காட்டிற்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. சரிங்களா? அங்க போய் பாக்குறப்போ அவனுக்கு என்னன்னா 1 மாத உணவுக்கு தேவையான ஒரு விஷயம் அங்க அவனுக்கு கிடைக்குது. அப்போ மரம் வெட்டுபவன் துறவி கிட்ட போய் உங்களுடைய இதுபடியே நான் காட்டுக்குள்ள போனேங்க, அங்க கொஞ்சம் சந்தன மரங்கள் எல்லாம் பார்த்தேன், எனக்கு கண்டிப்பாக இது 1 மாசத்துக்கு எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு உணவிற்காக எனக்கு சரியா போகும் அப்படின்னு சொல்றான். திரும்பவும் துறவி என்ன சொல்றான், இன்னும் கொஞ்சம் தூரம் நீ உள்ள போய் பாரு அப்படிங்கிறான். உன்னுடைய 1 நாள் வேலை உனக்கு 6 மாதத்திற்கு உனக்கு சரியா இருக்கும், நீ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாரு அப்படிங்கிறான். நல்ல வேலையாக துறவி சொன்னது மாதிரியே உண்மையாகவே நடந்துருச்சுங்க. அங்க போய் ஒரு வெள்ளி சுரங்கத்தை பாக்குறாங்க. வெள்ளி சுரங்கத்தை பாக்குறான். மர தொழிலாளி துறவியை மீண்டும் போய் பாக்குறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்றான். நான் உள்ள ஒரு நல்ல வெள்ளி சுரங்கத்தை பார்த்தேங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பொருளாதாரம் எனக்கு கிடைக்கும், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்றான். மறுபடியும் துறவி என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மரம் வெட்டும் தொழிலாளிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. எங்க இன்னும் கொஞ்சம் போன்னு என்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்க இந்த மரத்தடியில உட்காந்துட்டு என்ன பண்றீங்க, நீங்க போய் உள்ள போய் தேட வேண்டியதானே, மரத்தடியில உட்காந்துட்டு கையில வச்சுட்டு ஏங்க பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கிறீங்க, நீங்க உள்ள போய் நீங்க தேடினா உங்களுக்கு ஆயுள் பூரா கிடைக்குமே அப்படின்னு யார் கேட்கறது, மர தொழிலாளி துறவிகிட்ட கேட்கிறாரு. அதற்கு துறவி என்ன சொல்றாரு, எந்த காலத்திலும் குறையாத சந்தோஷம் வேண்டுமானால் மரத்தடியில உட்காரு, சரிங்களா, எப்படி உனக்குள்ளே செல்வது என்பதை நான் சொல்லி தர்றேன், பாரு, அப்புறம் நீ ஆனந்தமயமாக மாறிடுவ அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சியாக இருக்க என்ன பயிற்சிகள் செய்யணும் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க வெளியில போய் தேடிக்கிட்டே இருந்தானா மகிழ்ச்சியை நீங்க அனுபவிப்பீங்க, அதில் ஒரு நிறைவு வராது, அதில் நமக்கு ஒரு நிறைவு வராது, நிரந்தரமான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்காது. உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடுனா அந்த துறவிக்கு மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா நமக்கு, நாம் குடும்பஸ்தர்களாக இருக்கும் இல்லையா, அப்ப நம்ம பயிற்சி தானே பண்ணணும். அப்போ துன்பத்தை தவிர்க்க என்ன பயிற்சிகள் செய்ய வேண்டும்? ஒண்ணு இல்ல, நமக்கு மகிழ்ச்சி ஏற்கனவே சகோதரி அந்த கவிதையில சொன்னாங்க இல்லைங்களா, ஒண்ணு இல்ல, எல்லாவற்றிலும் அளவு முறை வேண்டும். மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க 5 அளவு முறை. மனிதன் வாழும் காலத்தே உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற 5ஐயும் அளவோடும் முறையோடும் அனுபவித்தால் துன்பம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, துன்பம் தவிர்க்க தான் நம்ம பயிற்சிகள் பேசிட்டு இருக்கோம். இந்த 5 அளவு முறை கடைபிடிக்கும் பொழுது துன்பம் வராது. மகரிஷி ஒரு கவிதையில சொல்றாங்க, உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். மனித உடலின் மகத்துவத்தை தெரியாதவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க. நான் காலையில ஃபாஸ்டிங், நான் மத்தியானம் ஃபாஸ்டிங், நான் நைட்டு சாப்பிடுறது இல்லை, அவரவர்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி, அவரவர் உடலின் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மாதிரி தான் நாம் இந்த உணவு முறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். சரிங்களா? இதுல இந்த 5ல முதல்ல நாம எதை எடுத்திருக்கிறோம் ஆராய்ச்சிக்கு அப்படின்னு சொன்னா எண்ணத்தை தான் எடுத்திருக்கோம். ஏன்னா எண்ணம் என்பது மாபெரும் சக்தி நமக்கு தெரியும். அதனாலதான் மகரிஷி எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை முதல்ல வச்சிருக்கிறார். நாம் எந்த மாற்றமும், நம்மிடம் வரக்கூடிய எந்த மாற்றமும் நம் எண்ணங்களில் இருந்துதான் துவங்க வேண்டும். எண்ணங்களின் தன்மையை பொறுத்துத்தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ எண்ணங்கள் தான் இந்த உலகத்தையே ஆள்கின்றன. அதாவது அதே எண்ணம் உடைய மனிதர்களின் மனங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வளவு சக்தி மிகுந்தது எண்ணம். என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் சுற்றி இருக்க மனிதர்களின் நல்ல எண்ணம் உள்ள மனிதர்களுடைய தாக்கத்தை கொடுக்கும். என்கிட்ட தீய எண்ணம் இருந்தால் தீய மனிதர்களுடைய எண்ணங்களோடு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இதை மறந்துடக்கூடாது. அப்போ சூழ்நிலையிலும் அந்த தாக்கம் மாறிவிடும். உதாரணமாக புத்தரின் அணுகுமுறையை சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு 2-3 விஷயம் புத்தருடைய அணுகுமுறையை தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது புத்தர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த கிராமத்தின் வழியாக போறப்ப தரைக்குறைவாக யாராவது பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லிடுவாராம், சேம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். யாருக்குமே மதிப்பு கொடுக்கவே மாட்டாராமா அவங்க சொல்றது. அப்ப அமைதியாக மத்தவங்களும் இருந்துருவாங்களாம். இதற்கு ஒரு கதைங்க. அதாவது ஒரு முறை புத்தர் தவம் இருந்த காட்டுல ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்றாங்க. ஒரு புலி மானை வேட்டையாட வேகமாக துரத்திட்டு போச்சான்.
புலி. இதையும் நீங்க இந்த கதையை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஒரு புலி மானை வேட்டையாட வேகமாக பாய்ந்து போய்கிட்டு இருந்துச்சாம். மான் என்ன பண்ணுது, புலியிலிருந்து தப்பிக்க அது துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. ரெண்டும் மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் ரெண்டுமே தன்னுடைய வேகத்தை குறைச்சிருச்சுங்க. ரெண்டுமே அமைதியாகுது. ரெண்டுமே சகோதர மனப்பான்மையோடு ஒன்னோடு ஒண்ணு விளையாட ஆரம்பிச்சிருச்சாங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்தில் புத்தர் தியானம் செய்தாரோ அந்த இடத்தில், எந்த இடத்தில் புத்தர் தியானம் செய்தாரோ அந்த இடத்திலிருந்து குறிப்பிட்ட தூரம் அவரின் எண்ண அலைகள் அன்பும் கருணையும் உள்ள எண்ணங்களாக சூழ்ந்து இருந்ததால் அந்த புலியும் மானும் தங்கள் சுபாவத்தை மறந்து புத்தரின் வலிமையான அந்த எண்ணமான அந்த அன்பிலும் கருணையிலும் மெய் மறந்து விளையாட தொடங்கிடுச்சாங்க. இதை நம்புற மாதிரி இருக்கா? நம்பித்தான் ஆகணும். நம்மளும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இதை நம்ம கவனிச்சிருப்போம். எதுலன்னா, நம்ம வீட்டுல இருக்கிறோம்னு வைங்களேன், ஏதாவது ஒரு விசேஷம் வைங்க, வீட்டுல நிறைய விசேஷங்கள் வச்சிருப்போம், சரிங்களா? அப்பெல்லாம் நம்ம சாப்பிடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா உடம்புக்கு ஒரு டயர்டே ஆகாது, சந்தோஷமா வேலை செய்வோம். நம்ம இதை வீட்டுல கவனிச்சிருப்போம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கவனிச்சிருப்போம். வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம், திருமணமோ ஏதோ ஒண்ணு மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்திற்காக நாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். தண்ணி குடிக்கிறத மறந்துடுவோம், சாப்பிடுறத மறந்துடுவோம். ஆனா உடல் சோகமாக இருக்காது, மனம் மகிழ்ச்சியாகவே வேலை செய்யும். அதே நேரத்துல ஒரு துக்க வீட்டுக்கு போயிருங்க. துக்க வீட்டுக்கு போனோம்னா கொஞ்ச நேரம் நீங்க இருந்துட்டு வந்தாலே போதும், நம்மளுடைய மனம் விரக்தி அடையும், உடல் பலவீனம் அடையும். இதையும் நம்ம உணர முடியும். சரி, இதற்கு காரணம் என்ன? திருமண வீட்டுல மகிழ்ச்சியான எண்ணங்கள் அந்த இடத்தை சூழ்ந்திருக்கு. அதனை நாம் உள்வாங்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சோகம், வருத்தம், இழப்பு போன்ற சூழலில் நாம் இருக்கும் பொழுது நம்மை அறியாமலே துக்கம் வந்து விடுகிறது. அதனாலதான் மகரிஷி எண்ணத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? எண்ணமே இயற்கையின் உச்சம் சொல்லிட்டாங்க. அந்த உச்சத்தை முதல்ல நம்ம பார்த்துட்டு மெதுவா கீழே இறங்கும். இயற்கையையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் பொருள் நிகழ்ச்சி உள்ளதோ சொல்வீர். முயற்சியெல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே மோதி முட்டி இன்பம் துன்பம் காணவேயாம். பயிற்சி, பழக்கம், வழக்கம், பகுத்து ஆராயும் பண்பு இவையுள்ள மனித இனத்தில் பல்லோர் அயற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால் அமைதி உலகில் விளையும் வருங்காலத்தில் அப்படின்றார். சரிங்களா? அப்ப எண்ணத்திற்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். எண்ணம் தான் இயற்கை. சரிங்களா? அப்போ எண்ணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்களுக்கு மேல வருதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா தெரியுங்களா? இந்த 60,000 எண்ணங்கள்ல 80% தீய எண்ணங்கள்னு சொல்லிட்டாங்க. 80% தீய எண்ணங்கள் தான். மிச்சம் 20 நம்ம கண்ணுக்கே தெரியாது. எது அதிகமா நம்மளை ஆக்கிரமிக்கும்னா அந்த தீய எண்ணங்கள் 80% இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லாக செயலாக மாறுகிறது. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் பொழுது மூணு ஒண்ணுதான். எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஒண்ணுக்கொண்ணு பிரிக்க முடியாது. எண்ணத்தில் எப்படி அளவு முறையை கடைபிடிக்கிறது கொஞ்சம் யோசிப்போம். எப்படி அளவு முறையை கடைபிடிக்கிறது? ரெண்டு விஷயங்க. ஒண்ணு தவம் செய்யணும், இரண்டாவதாக மௌனம் கடைபிடிக்கணும். இது ரெண்டு பண்ணாவே போதுங்க. நம்மளுடைய எண்ணங்களை நம்ம அளவு முறையோடு நம்ம வச்சுக்கிறோம். சரி, எப்படி? நம் உடல்ல எந்த இயக்கமாக நீங்க எடுத்துக்கொண்டாலும் அது மூச்சு காத்து தாங்க. மூச்சு காற்றின் துணையோடு தான் எந்த இயக்கமும் நடைபெறும். ஒரு பொருளை நம்ம தூக்கணும்னாலும் நமக்கு மூச்சு காத்து உதவி செய்யணும். நம்ம சாப்பிடணும்னாலும் நமக்கு அந்த பிராணசக்தி நமக்கு உதவி பண்ணணும். சரிங்களா? அப்போ எதை கவனித்தால் எண்ணம் கவனிக்கப்படும்? பிராணனை கவனித்தால் எண்ணம், அதுக்குதான் மூச்சு ஓட்டத்தை நாம் கவனிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணம் கவனிக்கப்படும். அப்ப தவம் செய்யும் பொழுது நாம் மூச்சு ஓட்டத்தை முதல்ல பழகணும். பழக எண்ணங்கள் குறைவு வரும். அப்போ நாம் விழிப்பு நிலையில, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம். ஒரு புக்கையோ எதையோ நம்ம படிச்சுட்டு இருப்போம், நீங்க ரொம்ப ஆழ்ந்து படிச்சுட்டு இருப்போம். அப்ப ஏதாவது எண்ணம் வருதான்னு பாருங்க, வரவே வராது. வீட்டுல மகிழ்ச்சியோடு பேசிக்கிட்டு இருக்கோம், அப்ப நமக்கு எண்ணம் வருதான்னு பாருங்க, வரவே வராது. சரிங்க? அப்போ எப்பொழுதெல்லாம் நாம் விழிப்பு நிலையில இருக்கிறோமோ அப்பெல்லாம் எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுக்குதான் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கங்க, உடல் உழைப்பு அதிகமா கொடுங்க, எண்ண ஓட்டங்கள் குறையும். உடல் உழைப்பு
அதிகமா கொடுங்க. இப்ப எனக்கு மனப்பிரச்சனை அதிகமா இருக்குங்க, மனம் நிக்க மாட்டேங்குது அப்படின்னா முதல்ல உடலுக்கு உழைப்பு அதிகமா கொடுங்க. ரெஸ்ட் இருக்காதீங்க. ரெஸ்ட் எடுக்காம அதிகமா உழைப்புனா நீங்க வேற மாதிரி கடினமாக தூக்குறது நினைக்காதீங்க. வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதாவது ஒரு வேலையை மாத்தி 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 செஞ்சுட்டே இருந்தோம்னா எண்ண ஓட்டங்கள் குறையும். சரிங்களா? அப்ப இந்த உடலும் உழைப்பும் அசந்து இருக்கு பாருங்க, அப்ப எண்ண ஓட்டம் இருக்காதுங்க. அப்ப நீங்க தவம் பண்ணுங்க, இன்னும் ஆழ்ந்து தவம் போகலான்னு சொல்றாங்க. சரி, நம்மளுடைய பயிற்சியை நம்ம எடுத்துக்கிருவோங்க. கொஞ்சம் நல்லா வேலை செய்யறோம், நமக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குதுன்னு படுத்துட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. ரிலாக்ஸேஷன் பண்ணி முடிச்சுட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எண்ணங்களே இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட 2 விதமான பதற்றங்கள் இருக்குங்க. ஒண்ணு உடல் பதற்றம், இரண்டாவதாக மனப்பதற்றம். ஒண்ணு உடல் பதற்றம், இரண்டாவது மனப்பதற்றம். இந்த 2 பதற்றங்களும் கண்டிப்பாக வெளியேற்றப்பட வேண்டும். உடல் உழைப்பு இருக்கின்ற பொழுது உடல் பதற்றம் நமக்கு இருக்காது. உழைப்பு இல்லாம உட்கார்ந்து இருக்கப்பதான் உடல் பதறும். சரிங்களா? அப்போ மனப்பதற்றம், அந்த உடல்ல வேலை செய்யறப்பவே உடல் பதற்றமும் குறையும், மனப்பதற்றமும் குறையும். அப்போ உடலும் மனமும் சோர்வு ஏற்படும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, தியானம் செய்யுங்கள். வேலை முடிச்சிட்டு தான் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு சோம்பேறியா உட்கார்ந்துட்டு தவம் பண்ணா வராது. உடலுக்கு நல்ல உழைப்பு கொடுங்க. அப்ப மனம் உழைப்பு குறைஞ்சிருக்கும், அந்த நேரம் தவம் பண்ணுங்க. ஏன்னா அப்பொழுதுதான் எண்ணம் குறைவாக, எண்ணத்தை நாம் குறைவாக, அளவை குறைக்க நம்மளால முடியும். எப்பொழுது மனதில் எண்ணங்கள் இல்லையோ அதுதானங்க தியானம். மகிழ்ச்சி அர்த்தம் சொல்றாங்க. மனதில் எப்பொழுது எண்ணங்கள் இல்லையோ அதுதான் தியானம். மனம் 2 நிலையில எண்ணங்கள் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு தூக்கத்துல இருக்காது, ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காது. இரண்டாவதாக தியானத்துல இருக்காது. இதுக்கு 2க்கு என்ன வித்தியாசம்னு பாத்துக்குவோம். ஏன்னா அதுக்கு ஒரு சிலர் நினைப்போம்ல, எண்ணங்கள் ஆழ்ந்து தூங்குறப்ப இருக்காதுல, தூங்கிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, தியானத்துல என்னன்னா விழிப்புணர்வோடு இருப்போம், எண்ணங்கள் இருக்காது, குறையும். விழிப்பு நிலையோடு இருப்போம், எண்ணங்கள் குறையும். தூக்கத்துல விழிப்பு உணர்வு இருக்காது, ஆனாலும் எண்ணங்கள் குறையும். 2லுமே எண்ணங்கள் மறைந்து போகும். அதனாலதான் எண்ணங்களை நாம் நிறுத்த முடியாது. விழிப்பு உணர்வுடன் எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க மகரிஷி. சரிங்களா? இரண்டாவது நம்ம என்ன சொன்னோம், மௌனம் சொன்னோம். எண்ணங்கள் குறைய 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 மனம் அங்கு இல்லை. ஏன்னா எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். நமக்கு ரொம்ப சிம்பிளா மகரிஷி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, மனம் என்று தனியாக ஒண்ணுமே இல்லை, எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். சரிங்களா? அப்போ மனம் அற்ற நிலைதான் முழுமை. அப்போ எண்ணங்கள் அற்ற நிலைதான் முழுமை. சரிங்களா? அங்க அந்த முழுமையை நாம் உணர வேண்டும். அப்படின்னா முழுமையை நோக்கி அப்பொழுதுதான் நாம் பயணிக்க முடியும். அந்த மனம் எண்ணங்களற்ற முழுமையில் நாம் இருக்கும் பொழுது அந்த முழுமையை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அந்த பயணத்தை தான் நாம் என்ன சொல்றோம், மௌனம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி மௌனம் இருந்தே நாம் இயற்கையை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது இயற்கை ரகசியங்கள் அத்தனையும் நமக்கு தெரிய வரும். அப்போ மௌனமும் ஒரு மகத்தான சக்தி என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு பேச்சு சொல்லாத, ஒரு பேச்சு உணர்த்தாத எத்தனையோ செய்திகளை ஒரு மௌனம் நமக்கு சொல்லிவிடும். இதுக்கு நான் என்ன பண்றேன், புத்தருடைய கதையை தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா மௌனத்தில் பேசாமல் இருப்பதையும் நாம் பயிற்சியில கத்துக்கணும். இன்னொன்று, எதை எப்போது பேசணும் அப்படிங்கிறதை இந்த மௌனத்துல கத்துக்கலாம். இதுதான் பேச்சில் அளவு முறை அப்படிங்கிறது. சரிங்களா? இதுல நான் புத்தருடைய ஒரு அணுகுமுறையை தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். அதாவது புத்தர் நமக்கு தெரியும், அரசனுக்கு மூத்த மகனாக பிறந்தவர். சரிங்களா? ஒரு இளவரசன், ரொம்ப அழகா இருப்பாரு, நல்ல உடற்கற்று, நல்ல ஜிம்பாடி மாதிரி அவருடைய உடற்கற்று ரொம்ப அப்படியே நல்லா இருக்குமாமா. கண்களும் அதே நேரத்துல ஒளியுடன் இருக்குமா. என்ன ஒன்னே ஒண்ணு, புத்தர் கிட்ட அவர் யார்கிட்ட எதுவுமே பேச மாட்டார். எப்ப பார்த்தாலும் ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிருவார். ஏங்க, ஒரு இளவரசர் எப்படி இருக்கணும்னு அவருடைய தந்தை நினைப்பாரு. ஆனா இவர் எப்ப பார்த்தாலும் யாரு கூட பேசாம ஒரு ரூமுக்குள்ளேயே போய் அடையிறது மன்னருக்கு கொஞ்சம் மனசுல ஒரு கலக்கத்தை உருவாக்கிடுச்சாம். எல்லா வைத்தியர்கள் மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்து எல்லாம் ட்ரை பண்றாங்க, ஒண்ணும் நடக்கல. அரசருக்கு ஒரு ஆசைங்க, மகன் பேசி நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால ஒரு வருத்தம். கடைசியில என்ன ஒரு முயற்சி பண்றாரு அரசர், இளவரசனை பேச வைக்கிறவங்களுக்கு நான் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இளவரசனை பேச வைப்பவர்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றோம். நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க, யாராலும் இளவரசரை பேசவே வைக்க முடியும். அரசகுமாரனுக்கு இந்த தனிமை என்பது ரொம்ப பிடிக்குது, மௌனமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குது. அதனால அவர் இயற்கையை ரசிக்கணும்னு விரும்புறாரு.
இயற்கையை ரசிப்பதற்காக காடு மலை பக்கம் மெதுவா போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ வேடர்கள் என்ன பண்றாங்க, அங்க அதே ஆற்றுக்கு அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேட்டையாடுவதற்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கறதுல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எந்த மிருகமும் கிடைக்கல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கிறப்போ ஒரு ஜோடி குருவிகள் கீச் 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 கீச்னு சத்தம் கொடுத்துருக்கு. சத்தம் கொடுத்த உடனே இந்த வேடன் என்ன பண்றான், பார்த்த உடனே அம்பு வீசி 2 குருவியையும் சுட்டு கீழே வீழ்த்திடுறான். அது குருவிகள் 2 கீழே விழுந்ததை பார்த்த புத்தர் ஓடி போய் அதை தன்னுடைய கையில எடுத்து பாக்குறான். பறவைகள் கிட்ட அவன் சொல்றான், மனசு ரொம்ப கலங்குது இல்லையா? அப்ப அந்த குருவி கிட்ட சொல்றான், நீங்க ஏன் பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்க ஏன் பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாரு. அரசகுமாரன் பேசுறத பார்த்த இந்த வேடர்களுக்கு ஒரே மகிழ்ச்சிங்க. ஓடி போய் இந்த செய்தியை மன்னன் கிட்ட போய் சொல்றாங்க. எப்படி? இளவரசன் பேசுனதை நாங்க எங்க காதால கேட்டோம், இளவரசன் பேசுனதை நாங்க காதால கேட்டோம் அப்படின்னு போய் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு புத்தர் உள்ள வர்றாரு, இளவரசர் உள்ள வர்றாரு. யார் கூட பேசாம மறுபடியும் போய் ஒரு தனி அறையில போய் அடைஞ்சுக்கிறாரு. மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. மன்னன் என்ன, இவங்க பொய் சொல்லிட்டானுங்க, வேடர்கள் என்ன சொல்லிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பொய் சொன்ன வேடர்களின் தலையை சீவிட்டு வாங்கடா அப்படிங்கிறாரு. அப்போ வேடர்களுக்கு இப்போ ஒரு பயம் வந்துருச்சுங்க. உன்னையும் இளவரசனை போய் பாக்குறாருங்க. இளவரசா, நீங்க பேசுனது உங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். தயவு செய்து நான் பேசினேன்னு ஒத்துக்கங்க, இல்லைன்னா எங்களுடைய தலை போயிரும், எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அனாதையாக போயிருமே அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அரசகுமாரனுக்கு, இளவரசனுக்கு அவர்கள் மேல லேச கருணை வந்திருக்குது. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க ஏன் பேசுனீங்க. கேட்டுட்டு ரூம்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டாரு. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த குருவிகள் சத்தம் போடாம இருந்தா தப்பிச்சிருக்கும். இவனுங்க புத்தர்கள் இளவரசர் பேசினாருதான், அதை சொல்லாம இருந்திருக்கலாம்ல, சொல்லாம இருந்தா இவனுங்க தப்பிச்சிருப்பானு. சரிங்களா? இதுல நீதிகள் இருக்கு. சரிங்களா? அப்போ பல நேரங்களில் மௌனம் நிறைய செய்திகளை எளிதாக சொல்லிவிடும். அப்போ மௌனம் மூலமாகவும் நமக்கு சக்தி கிடைக்குது. ஒரு குடும்பத்திலையும் சரி, பணிபுரியும் இடத்திலும் சரி, நம்ம மௌனமாக இருக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா இப்ப ஒரு மைண்ட் வாய்ஸ் நம்மளுடைய சகோதரிகளுக்குள்ள கேட்கும். ஆண் சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க, வீட்டுல நல்ல வேலைங்க அந்த நச்சு தாங்க முடியாம தான் நானே மன்றத்துக்கு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. பெண் சகோதரிகள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, வீட்லயும் உம்முண்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால நாங்க மன்றத்துல 4 பேர்கிட்ட பேசலாம்னு வந்திருக்கிறோம். ஓகேயா? நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும், மைண்ட் வாய்ஸ். அப்போ மௌனத்தில் விழிப்பு நிலை இருக்கு. நம்மளுடைய நம் மனதை நாம் கவனிக்க முடிகிறது. அங்கு கவன சிதறல்கள் இருக்காது, நம்மை நிதானப்படுத்துகிறது. மௌனம் நம்மை நிதானப்படுத்துறது. இங்கேயும் எண்ணம் ஓட்டங்கள் சீரடைகிறது. மகரிஷி ஒரு கவிதையில சொல்றாங்களே, பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை களைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகிறது என உணர்வோம். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்த்திட ஓர் நல் வாய்ப்பு. பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருள், மனதை அறியும் ஆய்வே அப்படிங்கிறாங்க. பேசா நோன்பு அப்படிங்கிறது வாய் மூடுறது மட்டும் இல்லைங்க, அந்த மறைபொருளையும் நாம் உணர முடியும். அந்த மறைபொருள் தான் நம்மளுடைய மனம் என்பதையும் அறிய முடியும். ஏன்னா மனம் என்பது பெரிய மறைபொருள், அதை ஆராய்வதற்குத்தான் மௌனம் என்பதே. சரிங்களா? எண்ணங்களை ஆராய்வதற்கான இந்த மௌனம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஏன் எண்ணங்களுக்கு நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் வாழ்க்கை புறப்பட்டு முடியும் வரை நம்மை கண்ட்ரோல் பண்ணுவது எண்ணங்கள். ஆக்சிலேட்டர், ஸ்டியரிங், கிளட்ச் 3 யார்கிட்ட இருக்குங்க? எண்ணங்கள் கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் நாம் கண்ட்ரோல் இல்லாமல் நம்மளை அதாள பாதாளத்துல கொண்டு போய் தள்ளுறதும் இதே எண்ணங்கள் தான். ஏன்னா எண்ணங்கள் தானே நமக்கு அடுத்தது வருவோம், எண்ணங்கள் தானே நம்மளுடைய தேவைகளை கலர் கலரா காமிச்சுக்கிட்டு இருக்கு. இது வேணும், எவ்வளவு நம்ம கண்ணு முன்னாடி இருந்து இதெல்லாம் வேணாம் அதுதான் வேணும். அப்ப தேவைகள் அளவில்லாமல் போறப்போ நமக்கு கண்டிப்பாக துன்பம். தேவைகள் தானே நமக்கு 6 ஃப்ரெண்ட்ஸை கொண்டு சேர்க்குது. யார் யாருங்க? 6 தீய குணங்கள் இல்லைங்களா? இதை கொண்டு நம்மளோட சேர்க்கிறது எதுங்க? தேவைகள். அப்போ 5 பழி செயல்களை செய்வதற்கு தூண்டுவது எதுங்க? இதே தேவைகள்.
எனக்கு கிடைக்கலையா, அவனுக்கு கிடைச்சிருக்குதா, அவனை காலி பண்ணு. அப்போ மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு தேவையான அனுபவங்களை மட்டும் அளவுடன் கொண்டு மற்றவைகளை விட்டுவிட்டால் நல்லது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதுல தேவைகள்ல நமக்கு அளவு முறையை சொல்றாங்க. ஏன்னா தேவையினால் வரக்கூடிய எண்ணங்கள் பழக்கத்தாலும் அனுபோகத்தாலும் தேவையற்ற எண்ணங்களாக அளவு மீறி போயிருது. அதுதான் பின் பற்றாக மாறிடுது அப்படிங்கிறாங்க. தேவை, பழக்கம், அறிவு, சந்தர்ப்பம் இவை ஒக்க செயல் கருத்து உருவாகி வலுப்பெற்று முனைந்து விடும். தேவையினை முடித்து வைக்கும் பொருள் வகைகள், செயல் வகைகள், திரும்ப திரும்ப தேடும் அறிவு, பழக்கம் ஒட்டி தேவை முடிக்கத்தக்க அவை காண இன்பமுறும். தேவையினால் அவற்றை பின் தேடி நினைந்தே ஆற்றும். தேவை முடிக்கும் வசதி எதுவெனினும் அதை பற்ற சிந்தனையும் செயலாகும். இதைத்தான் பாசம் என்பர், பற்று என்பர் அப்படிங்கிறார். அப்போ தேவைகளை நாம் பெருக்கிக் கொண்டே செல்லக்கூடாது. தேவைகளை பெருக்கிக் கொண்டே போனால் அனுபோகத்திலேயே நம்மளுடைய மனம் இருக்கும். அப்போ அனுபோகத்திற்காக பழி செயல்கள் பல புரிந்து இந்த பிறவி தொடர் என்பது நீண்டு கொண்டே போகும். மகரிஷி சொல்றாங்க இல்லையா, அனுபோக பொருட்கள் குறைய 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 உடல் நலம் காக்க பெறும். பாதுகாக்க வேண்டிய சொத்துக்கள் குறைய குறைய மனநலம் காக்க பெறும். அதிகரிக்க அதிகரிக்க மகரிஷி சொல்லியிருப்பாங்க, நான் குறைய குறைய. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைய குறைய சுதந்திரம் காக்க பெறும் மகரிஷி சொல்றாங்க. இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா சின்னதா வீட்டுல ஒரு 10 துணி வச்சிருந்தோம்னா ஓகே, நமக்கு வேலை இல்லை. சரிங்களா, வாஷ் பண்றது ஈஸி, பீரோக்குள்ள வைக்கிறது ஈஸி, மெயின்டைன் பண்றது ஈஸி. ஒரு 100 துணி வச்சிருந்தோம்னா எதை போடுறது எதை வேண்டாங்கிறதுன்ற மனக்குழப்பம் ஒண்ணு வந்துடும். பீரோ பத்தாது, துணி துவைக்கிற வேலை அதிகம், காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு போடுவோம் இல்லையா. அப்போ பொருட்கள் நமக்கு அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு அதிகமாகும். இன்னொன்னு, இதுல கடமை பொறுப்பை மட்டும் அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு மகரிஷி ரொம்ப உஷாரா சொல்லிடுவாங்க. வாழ்வினிலே அனுபோக பொருள் எண்ணிக்கை வளரவிடக்கூடாது. இன்பம் வேண்டும் எனில் வாழ்வினிலே அனுபோக பொருள் எண்ணிக்கை வளரவிடக்கூடாது. வாழ்வினிலே பசி, வெப்ப, தட்ப ஏற்றம் வளர்க்காமல் இவற்றை ஓர் அளவில் தாங்கி வாழ்வினிலே துன்பம் சகித்து கொள்ளும் பழக்கத்தால் அடைய வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ அனுபோக பொருட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அளவுக்கு நம்மளுடைய வாழ்வில் அல்லல் மிகுந்து விடும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய அமைதி கெட்டு போயிரும். செயலில் அன்பு நெறி பிறழ்ந்து விடும். அறிவு திசை மாறி அனுபோக இயந்திரமாகவே நம்ம மாறி போயிருவோம். சரி, இதை நம்ம முதல்ல இந்த உணவை மட்டும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேவைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மகரிஷி சொல்றாங்க அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத நம்ம கவனமா இருக்கணும், அலட்சியப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதுல உணவை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, அப்ப உணவை நம்ம சாப்பிடுறோம்னா இந்த உடலை காக்க, இந்த உடல் இயங்க உணவு அவசியம். ஆனால் நாம் உணவை காக்க, உணவை இயக்க இந்த உடலை நம்ம பயன்படுத்துறோம். அப்போ உணவு உட்கொள்ளல் அதிகமாகும் பொழுது நமக்கு பல நோய்கள். சாப்பாடு என்ன, நம்மளுடைய மனம் என்னது அன்னமய கோஷத்திலேயே இருக்கு. காலையில என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, நைட் என்ன சாப்பாடு, நாளை காலையில என்ன சாப்பாடு. அப்போ இந்த உணவில் நமக்கு நிறைவு கிடைக்கிறது இல்லை. அப்போ இந்த உணவை நம்ம நாளைக்குன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்குவோம். டேஸ்டா இருக்கா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுவோம், நாளானைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். அதை சேமிக்க, அதை பாதுகாக்க உடல், பொருள், ஆவி அத்தனையும் செலவழிக்கும். பாரதியார் சொல்றாரு, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன தெரியுங்களா, தனி ஒருவனுக்கு மட்டுமே உணவு, அடுத்தவனுக்கு உணவை பற்றி நாம ஏன் கவலைப்படணும்? இதுதான் நம்மளுடைய எண்ணம். சரிங்களா, மகரிஷி ஏழையின் பசியை உணர்ந்ததாலே மகரிஷி ஒருவேளை உணவை குறைத்தார். அந்த உணவு ஒரு ஏழைக்கு உதவட்டும் அப்படின்னு நான் குறைக்க வேணும் அப்படின்னு சொல்லல. சரிங்களா, தேவைக்கு நன்றாக ருசியாக சாப்பிடுவோம். ஆனா ஒரு அளவு வேணுமில்ல. மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஒரு ஏப்பம் வந்தா நிறுத்துங்க. பழக்கத்தில் மனித இனம் இக்காலத்தில் பல தடவை உணவு உட்கொள்ள காண்கின்றோம். பழக்கமே ஆன்மீக நிலையில் வாழும் பண்பு உயர மாறி போயிரும். இதை பழக்கப்படுத்திக்கிட்டு இருந்தா ஆன்மீகத்தில் நாம் உயர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆன்மீக நிலைன்னா என்ன? இன்னொரு ஆன்மா பசியோடு இருக்க நாம் அளவுக்கு மீறுகிறோமே அப்படிங்கிற விழிப்பு நிலை வேண்டும்.
திருக்குறள் சொல்லுதுங்க, தென்னீர் அடுபுற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கி இனியதில். தென்னீர் அடுபுற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கினியதில். கூழ்தான் குடிக்க வேண்டிய நிலை என்றாலும் அதையும் நாமளே உழைத்து சம்பாதித்து குடித்தால் தான் மகிழ்ச்சி, இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. சரிங்களா? இது எதுக்கு வர்றாங்க அடுத்த தலைப்புக்கு எதுக்கு வர்றோம்? உழைப்புக்கு வந்துட்டோம். நம்ம உணவிலிருந்து நம்ம உழைப்புக்கு வந்துட்டோம். அந்த ஒருவேளை கூழுனாலும் நம்மளே உழைச்சு சாப்பிடணும். அதே நேரத்தில் உழைப்பிலும் அளவு முறை வேணும், அதை நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த உடல் பாதிக்காத அளவு, இந்த மனம் பாதிக்காத அளவு நமக்கு உடல் உழைப்பு கண்டிப்பாக வேணும். அப்ப உடலும் மனமும் சோம்பேறியா இருந்துச்சுன்னா பல நோய்களை உருவாக்கிவிடும். அப்போ தேவைகளை குறைத்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உடல் உழைப்பு நம்ம கொடுக்கணும். அடுத்ததாக உறக்கம். உறக்கத்தில் தான் நம் உடல் சீரடைகிறது. ஒவ்வொருவரின் உழைப்பிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் தகுந்த அளவு நமக்கு உறக்கம் வேணும் அப்படிங்கிறாங்க. நம்ம கூட சொல்லுவோம், கொஞ்சம் இப்பெல்லாம் 35 வயசுலயே தூக்கம் நானே கொஞ்சம் புலம்பிட்டு இருக்கிறேன். அதாவது நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. பலருக்கு சரியான தூக்கமே இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையில அதாவது 24 மணி நேரத்துல சொல்றாங்களே 8 மணி நேரம் தூக்கம் வேணும் அப்படின்னா 3ல் 1 பகுதி நம்ம தூக்கத்துக்கு செலவழிக்கிறோம். இருந்தாலும் அந்த தூக்கம் வேணும். ஏன் தெரியுமா? ஒண்ணு மட்டும் நம்ம யோசிச்சு பார்ப்போங்க. நமக்கு நல்லா தூங்குனாதான், நல்லா தூங்குறாதான் நாம் உற்சாகமாக எழுந்து வேலை செய்ய முடியும். அந்த உற்சாகமாக வேலை செய்யணும், மறுநாள் நாம் புத்துணர்வோடு வேலை செய்யணும், நான் கண்டிப்பாக நல்ல தூக்கம் வேணும். இதை நம்ம அனுபவத்துல நம்ம பார்த்துருப்போம். அப்போ தூக்கத்தில் இருக்கிறப்போ என்னன்னா 2 விஷயம் நடக்குங்க. ஒண்ணு, நமக்கு ரெஸ்ட் கிடைக்குது. இன்னொன்னு என்னன்னா, சூழ்நிலை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதுக்காக தூங்கிட்டே இருக்கணும், நான் ரெஸ்பாண்ட் பண்ணல. நம்ம ஆளுங்க அப்படிலாம் எடுப்போம். தூங்கிட்டே இருந்தா யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. பல பேர் அப்படிதான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா தூக்கத்தில் அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தா கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு. சரிங்களா? அடுத்ததாக சிற்றின்பங்கள்ல ஒரு அளவு வேணுங்க. சிற்றின்பம் அதை பிரிச்சா சிறுமை கூட்டல் அதாவது சுவையால் நாக்கிற்கு இன்பம், காட்சிகளால் கண்களுக்கு இன்பம், இசைகளால் காதுகளுக்கு இன்பம், தொட்டு குதூகலிப்பதால் தோளுக்கு இன்பம், நுகர்வதால் மூக்கிற்கு இன்பம், உடல் உறவால் ஏற்படும் சிற்றின்பம். இதைத்தான் நம்ம சிற்றின்பம் அப்படின்னு சொல்றோம். இது நிலைக்காது. நிலைக்கணும்னா இதிலும் அளவு முறை வேணும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. கவிதையில சொல்லிட்டாங்க, இன்ப அனுபோகத்தில் மிகவும் ஆழ்ந்து இயற்கையின் வேக விளைவெறியா முன்னம் தன் சக்திக்கு அதிகரித்தும் முறை பிறந்தும் தான் நுகர்வதே தனக்கு பொருத்தமின்றி துன்பமாய் மாறுவதும் அறிந்து கொண்டு துயர் விரிந்து வாழ்க்கையில் படரா வண்ணம் நன்முறையில் இன்பத்தை இயற்கைக்கு ஒப்ப நாள் அளவு முறையோடு அனுபவிக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. அப்போ தேவையின் அடிப்படையில் தேறுகின்ற எண்ணம் தன் தேவையினை முடிக்க அளவு முறை வேண்டும். முதல் கவிதையில நம்ம வந்துட்டோம். தேவையின் சீர்மையிலே சிந்தனை உயர்வடையும், தேவையின் நிறைவிலே மகிழ்ந்திடுவோம் மகிழ்விப்போம். இதற்கு நமக்கு என்னங்க தெளிவு வேண்டும்? ரொம்ப ஈஸிங்க. அவங்க சகோதரி ஃபர்ஸ்ட் கவிதையிலேயே சொன்னாங்க, ஐ உணர்வோடு மெய் உணர்வு இணைந்து வரும் பொழுதுதான் உறவிலே தெளிவு கிடைக்கும். உறவிலே தெளிவு வரும் பொழுதுதான் இந்த உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் அமைதி கிடைக்கும். அங்குதான் அன்பு மலரும். இதுவரை நம்ம மகிழ்ச்சி இன்பம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சிந்தனை செய்யறோம் இல்லையா? ஆனா நம்மளுடைய தலைப்பு என்ன? அளவில்லா மகிழ்ச்சி. அளவில்லா மகிழ்ச்சி. அப்ப அந்த அளவில்லா மகிழ்ச்சியை தான் நம்ம பேரின்பம்னு சொல்றோம். ஒரு விஷயங்க, ஆன்மீகத்தில் இருப்பவங்க ஒரு சிலர் நினைக்கிறாங்க நம்ம இன்பமாக இருக்கக்கூடாது, நம்ம சிரிக்கவே கூடாது அப்படின்னு எப்ப பார்த்தாலும் என்னமோ அமைதியாக இருக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. சரிங்க? வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க. குடும்ப வாழ்க்கையில நாம் சிறப்பாக வாழணும், இந்த உலக வாழ்க்கை உலகியல் வாழ்க்கையில நாம் சிறப்பாக வாழணும் அப்படின்னா இன்பம், குதூகலம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் எல்லாமே இருக்கணுங்க. அறுசுவை உணவு என்ன சாப்பிடுறோம்? அறுசுவை உணவு வேணும் உடலுக்குன்னு சாப்பிடுறோம் இல்லையா? எதுக்கு சாப்பிடுறோம்? எல்லாமே இந்த உடலுக்கு வேணும் இல்லையா? இல்லைன்னா உப்பு இல்லாம சாப்பிடலாம்ல. உப்பு இல்லாம இருந்தாதானே சொரணை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த எல்லா உணவுல அந்த உப்பு வேணும் தானே. உப்பு கொஞ்சமா இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள போக மாட்டேங்குது இல்லையா? அதே போலதானே இந்த வாழ்க்கையில் கொண்டாட்டம் இருக்கணும், இன்பம் இருக்கணும், குதூகலிப்பு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனால்
ஒண்ணே ஒண்ணு, அதுல மனம் போய் சிக்க கூடாது. அதுல நம்மளுடைய மனம் போய் சிக்கி விடக்கூடாது. ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி, பேசுவதற்கு முன்னாடி எதற்காக பேசுகிறோம், எதற்காக செய்கிறோம் என்கிற சிந்தனை வேண்டும். மகிழ்ச்சிக்காகவா, இது கேளிக்கைக்காகவா? கேளிக்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே கேளிக்கையாக இருக்குமா? ஒரு தடவைன்னா கேளிக்கை, ஒருத்தவங்களை கேலி பண்றோம்னா ஒரு தடவை கேலி பண்ணா அவங்க சிரிப்பாங்க. நீங்க கேலி பண்றதையே நீங்க வச்சுட்டு தொடர்ந்து வச்சீங்கன்னா அவங்க எப்படி, அது அவங்களுக்கும் அது கேளிக்கையாக தெரியுமா, இல்ல நாம் பண்றது கேளிக்கையா? இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? அதுல நாம் நாம் வந்து யாரையாவது ஒரு கேலி பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல அவங்க பாதிக்கப்படுறாங்களா, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா, இதை நம்ம யோசிக்கணும். யோசிச்சுதான் பண்ணணும். அடுத்தவங்களை நான் சிரிக்க வைக்கிறேன்றதுக்காக நான் கேளிக்கையில் அதிகமாக ஈடுபடக்கூடாது. அப்போ மகிழ்ச்சிக்காக அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நாம் எப்பொழுதும் மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் இருக்கும் பொழுது நாம் சுதந்திரமாக நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய உணர்வுகளை இங்க கவனிக்கணும். நம்மளுடைய உணர்வுகளையும் கவனிக்கணும், நம்மை சுற்றி உள்ள உறவுகளின் உணர்வுகளையும் கண்டிப்பாக நம்ம கவனிச்சு நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அங்க மகிழ்ச்சி இருக்கும். அப்போ ஒருமித்த ஒரு கவனத்தோடு, ஒரு அன்போடு, ஒரு மகிழ்ச்சியோடு நாம் இருக்கும் பொழுது இந்த ரிசல்ட் நமக்கு துல்லியம், அந்த நளினம், அந்த புத்துணர்வு நாம் செய்யும் செயல்களில், பேசும் சொல்லில், நம்மளுடைய எண்ணங்களில் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்துல உறவுகளில் அன்பு இருந்தால் மகிழ்ச்சி, உறவுகளில் அன்பு இருந்தால் மகிழ்ச்சி, பற்று இருந்தால் துன்பம். அதை மறந்துடக்கூடாது. எது பற்று, எது அன்பு, அது யோசிக்கணும் இல்லையா? அதை பட்டினத்தார் ஒரு கவிதையில சொல்லுவாங்க, உற்றார் ஆர், பெற்றார் ஆர், உடன் பிறப்பு ஆர், பிள்ளைகள் ஆர், மற்று ஆர், இருந்தால் என் மாளும் போது உதவுவரோ, கற்றா இழந்த இளம் கன்று இது அது போல உருகி சிற்றாகி சிற்றின்பம் சேர்ந்தனையோ அப்படிங்கிறாங்க. சில என்ன சொல்றாங்கன்னா, மனமே, நமக்கு உறவு அப்படிங்கிறது யாரு? பெத்தவங்களா, உடன் பிறந்தவங்களா, பிள்ளைகளா, இல்ல வேறு யாரா இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? இறக்கும் பொழுது, நாம் மரணிக்கும் பொழுது அவர்கள் நம்மளுடைய உயிருக்கு துணையாக வருவார்களா? வந்து உதவுவாங்களா? நான் கூடவே வந்து அங்க வந்து ஹெல்ப் பண்றேன்னு யாராச்சும் வருவாங்களா? இப்படி இருக்க தாய் பசுவை பிரிந்த கன்று போல மனம் உருகி சிறுமை பெற்று சிற்றின்பம் நுகர்ந்தனையோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, உற்றார் பெற்றோர் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம உறவுகள் உறவுகள் சொல்றோம். திருமணம் ஆகி வந்துட்டோம், நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறாங்க, எத்தனை நாள் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நம்ம பிள்ளைங்கள் குழந்தைகளோடு வர்றாங்க, எத்தனை நாள் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி? அளவு வேணுங்க. 3 நாள் 2 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சுதந்திரம் போயிடும், நமக்கும் சுதந்திரம் போயிடும். நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? 4 நாள் ஆகுது, ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க, எல்லாம் நம்மளே செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல இருந்தா வகை வகையா செஞ்சு சாப்பிடுவோமே, இவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கோமே. 2 பேருக்குமே என்ன ஆயிடுச்சுங்க, அந்த சுதந்திரம் போயிருச்சு. சரிங்களா? அப்போ அன்பு நிலைத்து இருந்தால்தான் அங்கு அளவில்லா மகிழ்ச்சி, அமைதி நிலைத்து இருந்தால்தான் அளவில்லா மகிழ்ச்சி. திருக்குறள் சொல்லுது, அன்பின் வலியது உயர்நிலை, அஃதிலாருக்கு என்புதோல் போர்த்திய உடம்பு. பிறரிடம் அன்பு செலுத்தி வாழ்பவர்களே உண்மையான உயிர்கள், மற்றவர்கள் வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு கூடுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அன்பின் பெயரால் நாம் பிற மனிதரை கட்டுப்படுத்தி நாம் மகிழ்கிறோம். அப்போ அது இயற்கை அல்ல, இயற்கை அல்ல. அதே போல அன்பை உறவுகளுக்குள் கட்டுப்படுத்த கூடாது. என் அக்கா, என் தங்கை, என் குழந்தைகள் என்று உறவுகளுக்குள்ள நாம் இந்த அன்பை கட்டுப்படுத்தினால் அது அன்பு அல்ல, அது பற்று. பூமியில் இருக்கும் துளைகளை மலை உச்சியிலிருந்து பார்த்தா பார்க்க முடியாது. விமானத்தில் பறக்கும் பொழுது பூமியை பார்த்தால் சமதளமாக இருக்கும். நான் படிச்சது. எனவே உயர்ந்த மெய் உணர்வில் இருக்கும் பொழுதுதான் நாம் அனைவரையும் சமமாக பார்ப்போம். அந்த அன்புதான் உண்மையான அன்பு. அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலையாம். அறத்தின் நெறி உணர்த்தும் நிலை அதுவே, நிவர்த்திக்கும் துன்பமெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையான அன்பை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதே உணர்வோடு அந்த அன்பை நாம் திருப்பி கொடுக்கணும். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மூன்றாவது கேட்டகரியா 2வது கேட்டகரின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கணவனின் அரவணைப்போடு இருக்கக்கூடிய நல்ல அன்பான மனைவி இல்லையா, அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதே உணர்வு எப்படி நம்ம உணர்வோடு வாங்கினோமோ
அதே உணர்வோடு நாம் திருப்பி கொடுக்கும் பொழுதுதான் அது முழுமையான அன்பு. அந்த அன்பு தான் நமக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அப்போ எல்லோரோடும் நாம் துறவோடு இருந்தால் அந்த உறவுகளை உள்ளுக்குள் வைக்காமல் விரிந்து பார்க்கும் பொழுது அங்குதான் நாம் அன்பு செலுத்த முடியும். அப்போ மகிழ்ச்சி என்பது எனக்கு இது மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று. சரிங்களா? எனக்கு இது மட்டும் போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்பது மகிழ்ச்சி. அப்ப அளவில்லாத மகிழ்ச்சி என்பது எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, நான் சுதந்திரமாக இருக்கேன், அப்ப நான் எல்லார்கிட்டையும் நான் அன்பு செலுத்துறேன், அது போல இருந்தால் அது அளவில்லா மகிழ்ச்சி. அது போல துறவிகளுக்கும் எதுவும் தேவையில்லை. அப்போ அன்பும் துறவும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்பும் துறவும் நாணயத்தின் இரு பக்கங்கள். துறவிகளுக்கு அன்பும் தேவையில்லைங்க. அப்போ துறவு மனமும் அன்பு மனமும் இணையும் பொழுது அங்கு அளவில்லா மகிழ்ச்சி. அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைத்தும் அசைந்தும் ஆற்றும் மெய் உணர்ந்தோம், இகத்து உணர்வும் அனுபவங்கள் அனைத்தும் என்றும் இன்பத்தை தரும் பெரும் நிகழ்ச்சியாச்சு. பகுத்து உணர்ந்து இன்பம் துன்பம் துய்த்து பெற்ற பதிவுகளை எல்லைகளை கடந்து ஆற்றும் தொகுத்து உணர்வு பேரின்ப ஊற்றாய் உற்ற துணையாச்சு, உறவும் அது துறவும் அக்தேன் முடிச்சாங்க நம்மளுடைய மகரிஷி. அப்போ அளவு என்பது உறவிலே துறவு. எல்லா உறவும், இது நம்ம ரிலேஷனை மட்டும் சொல்லல, நம்ம சாப்பிடுறதுல இருந்து எதோடும் நம்ம உறவு வச்சுக்கிறோம் இல்லையா, அதிலே நாம் அளவாக இருக்கும் பொழுது அதுதான் அளவில்லா மகிழ்ச்சியை தரும். நாம் அது எப்படி பழகணும்? இதுக்கெல்லாம் பயிற்சி. எப்படி பழகணும்? ஒண்ணுமே தேவையில்லைங்கள. எண்ணங்களில் தெளிவு பெறுவதற்கு, மனம் தூய்மை அடைவதற்கு, மனம் அமைதி அடைவதற்கு, உடல் ஆரோக்கியம் அடைவதற்கு நம் மகரிஷியின் அளவோடு முறையோடு கொடுத்த பயிற்சி முறைகளே போதும். உடல் பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவ பயிற்சிகள், தற்சோதனை, மௌனம், இதுவே போதும் நமக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தரும். வேற எதுவும் நீங்க தேடி போயிடாதீங்க. இந்த பயிற்சி முறைகள் நாம் அளவோடு தான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அளவோடு பயிற்சிகளை நாம் முறையாக நாம் பழக்கத்தால் கொண்டு வந்தாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் அளவிலா மகிழ்ச்சியை நாம் பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த ஆர்டிஆர் ஐடி நிர்வாக இயக்குநரக நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த சிந்தனை உரையை இதுவரைக்கும் சிந்தித்து கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும், இந்த தொகுப்பு உரையை சிறப்பாக வழங்கிய சகோதரிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக ஏகா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப சிடுசிடுன்னு பேசாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா? திடீர்னு கோவத்துல ஏதாச்சும் பேசிடுறேன். வாழ்க வளமுடன் அம்மா. தவம் பண்ணுங்க. மன்றத்துல தவம் பண்ணுங்க. நீங்க எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம். தவம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கோவமும் போயிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறையும். போயிரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சரிங்களா? முதல்ல தவத்தை கரெக்டா நம்ம பண்ணாவே போதும். நமக்கு தெரியுது இல்லையா, சிடு சிடுன்னு பேசுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்க அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி மாத்துறது? ஓகேங்களா? அப்ப அதை தவம் பண்ணுங்க. மன்றத்துக்கு ரெகுலரா போங்க, தவம் பண்ணுங்க, கண்களை மூடி கவனிங்க, எப்படி குறைக்கலான்றது உங்களுக்கே தெரியும். வாழ்க வளமுடன். தவம் பண்ணணும். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். உங்களோட உரைமா நீங்க ஆக்ஷனோட பேசுனது அவ்வளோ சிறப்பா, வீடியோல உங்களை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. வீட்டுல என்னோட அம்மா 80 வயசு, அவங்க டெய்லி இது கேட்பாங்க. காதுல மட்டும் போட்டு போனை பக்கத்துல வச்சுட்டு சில சமயம் கேட்டுட்டு இருப்பாங்க, பாதியில தூங்குவாங்க. இன்னைக்கு பார்த்தா நான் இப்ப நடுவுல போயிட்டு வரேன், ஃபுல்லா இப்படி கையிலேயே தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. என்ன அவங்க நல்ல கையை ஆட்டி ஆட்டி பேசுறாங்க, பாக்குறதுக்கே நல்லா இருந்தது. அதனால
ஃபுல்லா கையில வச்சே கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க வளமுடன். வீடியோல வர்றது நான் இதுதான் முதல் தரோன்னு அதுதான் பாக்குறேன், இன்னைக்குதான் பாக்குறேன் உங்களை வீடியோல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அருமையா பேசுனீங்க. அந்த பாடி லாங்குவேஜோட பேசுனது இன்னும் சிறப்பா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுப்புலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிம்மா வாய்ப்புக்கு. ராணியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க உரை. நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், 11:30க்கு அப்புறம் தான் என்னால ஜாயின் பண்ண முடிஞ்சது. ஆனா சொன்ன கருத்துகள் முழுவதுமாக நமக்கு ஒரு நிறைவையும் ஒரு ஈடுபாட்டையும் தந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க உரை. ரொம்ப நன்றிமா. உங்க தொண்டு தொடரட்டும். மகரிஷியினுடைய அருள் தாங்க. இருந்தாலும் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். மகரிஷி அருள் இல்லாம நம்மளால பேச முடியாதுதான். இருந்தாலும் அந்த அந்த சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா சங்கரிம்மா. நன்றி வாய்ப்புக்கு. அம்மா ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. எப்பவுமே உங்க பேச்சுக்கு நான் ரசிகை. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாருங்க கவிதை, அதுவும் உமாசங்கரி அம்மா சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயும் நீங்க சொன்னீங்க பாருங்க, இதை தேடினே கிடைக்கல அப்படின்னு நேச்சுரலா சொன்னது உண்மையிலுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கம்மா. எல்லாருமே அப்படி அதாவது மழுப்புவாங்களே தவிர அப்படி ஓப்பனா இது பண்ண மாட்டாங்க. அது உங்களோட பெருந்தன்மையை நல்லா எடுத்துக்காட்டுச்சுமா. எல்லாம் எடுத்துக்காட்டு மகரிஷியோட இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அற்புதம்மா. உமா சங்கரிம்மா கவிதைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புபவர்களும் கேள்வி கேட்க விரும்புபவர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்க ரொம்ப தெளிவா அதுக்கான மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத தெளிவா சொல்லிட்டீங்க. அதனால சந்தேகம் வர வாய்ப்பு இல்ல. உங்களை பாராட்டுறதுக்குதான். உமாமா அப்படி இல்ல, எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க, அதனால வரல. வாழ்க வளமுடன். இல்ல அத தெளிவா சொன்னீங்க. அதனால கேள்வி இல்ல. உங்களை பாராட்டுறதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கிறது தெளிவா தெரியுது. ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளம். நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகேங்கம்மா, நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே